ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்ஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, முஃபாசா த லைன் கிங் அப்படின்ற அந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையாலுமே இதை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த லைன் கிங் மூவியில் அதாவது சிம்பாவுடைய கேரக்டரை தாண்டியுமே ஒரு முஃபாசான்ற அந்த ஒரு கேரக்டருக்கான டெப்த்தும் அவருக்கான அந்த ஒரு மேக்கிங் அவ்வளோ சூப்பராக, அதாவது ஆக்சுவலாக அது சிம்பாவோட கதையாகவே இருந்தாலுமே பட் அந்த முஃபாசாவோட கேரக்டருக்கு தான் அவ்வளோ பில்டப்போடையே அவ்வளோ சூப்பராக கொண்டிருப்பாங்க. லைக் அந்த கேரக்டரை பார்த்தா ஒரு தனி ரெஸ்பெக்ட் வர மாதிரி பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டருடைய ஆரிஜின் அண்ட் ப்ரீக்வல், அதாவது லைன் கிங் ஸ்டோரியோடைய ப்ரீக்வல் தான் முஃபாசா த லைன் கிங். அதாவது த லைன் கிங் மூவியோட கம்பேர் பண்ணும்போது முஃபாசா த லைன் கிங்கில் உண்மையாலுமே ஒரு செம்ம ஒரு குவாலிட்டியான அனிமேஷன் பண்ணிருக்காங்க. லிட்ரலாக அதில் ஒரு அனிமல்ஸை வச்சே எடுத்த மூவி மாதிரி அந்தளவுக்கு ஒரு செம்ம குவாலிட்டியான மூவியாக பண்ணிருக்கிறாங்க. ஸோ அது உண்மையாலுமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஃபுல் ஆஃப் அதாவது முஃபாசா எப்படி அந்த ஆரிஜின் ஸ்டார்ட் ஆகுது, அது எப்படி அந்த லைன் கிங் ஸ்டோரியோட ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு திருப்பி வருது அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியாக அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ செம்ம என்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த மூவியை ட்ரை பண்ணுறதுக்கு பெருசாக காரணம் வேணாங்க. லைக் முஃபாசான்ற அந்த கேரக்டர் லைன் கிங்கில் பிடிச்சிருந்ததுனாலே கண்டிப்பாக அந்த மூவி உண்மையாலுமே பார்க்க வேண்டிய மூவியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு டெப்த் ஆஃப் ஸ்டோரி இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது, அது லைன் கிங்காக இருக்கட்டும் அண்ட் முஃபாசா த லைன் கிங்காக இருக்கட்டும், அந்த குட்டி சிங்கம் தொலைஞ்சதுக்கு அப்புறமா தான் அதனுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி அது எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்ற மாதிரியே தான் எல்லா தடவையுமே காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு மாதிரி லிட்ரலாக அந்த ரெண்டு மூவியுமே சேம் பேட்டர்ன்லேயே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த லைன் கிங் மூவியில் அவர் சிம்பா அவங்க அப்பா அம்மா விட்டு ஸ்கார் ஆட்டி தவணையாக தவிச்சு அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸான அந்த டிமான் அண்ட் கும்பா அவங்க கூட சேர்ந்து அதுக்கப்புறமா ஒரு வாழ்க்கையை கற்றுக்கிட்டு திருப்பி அந்த இடத்துக்கே போயிட்டு நான் எங்கள் அப்பாவோட போர்ஷனை நான் ஃபில் பண்ணணுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சண்டை நடந்து அதுக்கப்புறமா அந்த இடத்த லீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சேம் பேட்டர்னே தான் இந்த முஃபாசா த லைன் கிங்லேயுமே மாறி இருக்கும். அதில் என்னென்னா முஃபாசா ஒரு கடலில் ஏற்பட்ட ஒரு அலையாட்டி அடிச்சுட்டு போய் வேற ஒரு இடத்துல கடந்து அந்த இடத்துல வாழ்க்கையை கற்றுக்கிட்டு ஸோ இதுதான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் மிலலே அப்படின்ற ஒரு இடத்த தேடி தான் போவாங்க. ஸோ அதுதான் ஆரம்பிக்கிறப்பயே அதுதான் அவங்க அப்பா அம்மாவோடைய தேடலாகவே இருக்கும். ஸோ அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதா எனக்கு வேலைன்னு சொல்லி ஸோ அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபைட் கிரியேட் ஆகி அந்த மொத்த இடத்துமே லீட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ முஃபாசாவுக்கும் சரி சிம்பாவுக்கும் சரி அந்த சேம் பேட்டர்னே தான் இருக்கும். அண்ட் அந்த லீட் பண்ணுற இடத்துல சிம்பாவுக்கும் அவங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க அப்பா இறந்துருப்பாங்க முஃபாசா. அதே மாதிரியே முஃபாசா த லைன் கிங்லேயுமே அவங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே சேம் பேட்டர்னில் மூவ் ஆகிறத ரியலைஸ் பண்ண முடியும். அந்த ரெண்டுத்துக்குமான அந்த கோஇன்சிடென்ஸ் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா கதை முஃபாசாவில் சொல்லணுன்னா முஃபாசா எப்படின்னா லிட்ரலாக அதாவது சிம்பாவுக்கு ஆப்போசிட்னே சொல்லலாம். அதாவது சிம்பா ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே பயந்துக்கிட்டு இதெல்லாம் பயம் அதுனா பயம் அப்படின்ற ஒரு கேரக்டராக இருக்கிற ஒருத்தவர். ஆனால் இதே முஃபாசா ஆரம்பிக்கும் போதே ஒரு கெத்தோடு நாம் தான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லீடிங்கோடய போவார். எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக அண்ட் நிறையா விஷயங்களை சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டு அதை எப்படி அந்த லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மிலலேவை தேடி போகிற அந்த பயணம் உண்மையிலுமே செம்ம ஜேர்னி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக அந்த ரவிக்கு குரங்கு உண்மையுமே செம்ம ஒரு ஃபன்னிங்கான கேரக்டராக அந்த மூவி போச்சு. முஃபாசா த லைன் கிங் அந்த ஸ்டோரி ரவிக்கு தான் அதாவது சிம்பாவுடைய குழந்தைக்கு சொல்ல ஆரம்பிப்பார். ஸோ அப்படி சொல்கிறப்ப தான் அந்த டிமான் அண்ட் கும்பாலாம் அதாவது அவனை பார்த்துக்கிறதுக்காக இவருமே ஆக்சுவலாக அந்த பயத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ எங்கள் அப்பா மாதிரியோ இல்லை எங்கள் தாத்தாவை மாதிரியோ நிச்சயமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு அந்த கதையை சொல்கிறேன்னு சொல்லி தான் அந்த முஃபாசா த லைன் கிங் அந்த ஸ்டோரியை கிக் ஆஃப் ஆகும். உண்மையுமே ஒரு செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த ஒரு சும்மா நடுவில் அந்த டிமான் அண்ட் கும்பாவோடைய அந்த ஒரு ஃபன்னாக இருக்கட்டும் அண்ட் கதை சொல்லும்போது இதெல்லாம் டக்குன்னு ரியலைஸ் ஆகாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக அண்ட் அதில் ஏதோ ஒரு டெப்த் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு லீடர்னு எப்படி கூட்டத்தை லீட் பண்ணணும் அப்படின்றத மிலேலேவில் போயிட்டு முஃபாசா ஒரு தனியாலாம் போயிட்டு அவங்கள லீட் பண்ணுவார். ஸோ அந்த விஷயம் உண்மையிலுமே செம்ம ஆசமாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் ஸ்காருக்கான ஒரு டீட்டெயிலுமே இருந்துச்சு. ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். ஓவராலாக சொல்லணுன்னா இந்த லைன் கிங் அப்படின்ற அந்த மூவியை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முஃபாசா த லைன் கிங் பார்த்தே ஆகணுன்ற அளவுக்கு அந்த ஒரு டீட்டெயிலிங் இருக்குது. ஸோ முஃபாசா கேரக்டருக்கான அந்த ஆர்ஜின் அவ்வளோ பக்காவாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேஸ்
அந்த பெஞ்ச் மார்க் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரீக்வலை பார்த்துட்டு அந்த மூவியை பார்க்கும்போது இன்னும் நிறைய டீட்டெயில் உங்களுக்கு புரியும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு முஃபாசான்ற அந்த கேரக்டர் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்ட் இந்த மூவியை பார்த்து முடிக்கும்போது வரும். நான் நம்புகிறேன். அண்ட் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவின்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை ஒரு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.